கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரமானா மார்க் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 5வது வசனம். மார்க் 1:5. மார்க் 1:5. அப்பொழுது யூதேயா தேசத்தார் அனைவரும் எருசலேம் நகரத்தார் யாவரும் அவனிடத்திற்கு போய் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் நதியில் அவனால் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அதாவது கர்த்தருக்கு வழியை ஆயத்தம் பண்ண வந்த யோவான் ஸ்நானகனுடைய ஊழியம் எவ்வளவு வல்லமையான ஒரு மாறுதலையும் ஒரு பயங்கரமான ஒரு தொடுதலையும் கொண்டு வந்ததுங்கிறதுக்கு இது ஒரு அருமையான காரியம். என்ன, யூதேயா தேசத்தார் அனைவரும் எருசலேம் நகரத்தார் யாவரும், ஒரு பெரிய ஒரு கூட்டம். பாருங்க, யோவானுடைய இன்ஃப்ளூயன்ஸ் எந்த அளவுக்கு, அதாவது யோவானுடைய ஊழியம் என்ன பண்ணுது, அந்த தேசத்து மக்களை எல்லாம் ஒன்றிணைக்க கூடியதாக அவங்க எல்லாம் சேர்ந்து எங்க வர்றாங்க, வனாந்தரத்துக்கு வர்றாங்க. இது எதை காட்டுதுன்னா, அவங்களுக்குள்ள உள்ள ஆவிக்கு உரிய ஒரு பசியை காட்டக்கூடியதா இருக்கா. ஏன்னா தேவாலயம் அங்க இருக்கு, எருசலேம் தேவாலயம் அங்க இருக்கு. ஆனா அதை விட்டுட்டு இந்த நகரத்தார் பூரா எங்க தெரிவி வர்றாங்க, எங்க வனாந்தரத்துக்கு வர்றாங்க. அப்ப யோவானுடைய ஒரு ஊழியத்தின் மேல ஒரு தேசம் முழுவதும் ஒரு எழுப்புதல் வரக்கூடியதாக. அப்ப என்னன்னா, ஒரு மனுஷன் மனம் திரும்புகிறான்னா அவனுக்கு என்ன, அவன் எங்க வசதியா இருக்கானோ அந்த இடத்தை விட்டு வர வேண்டும் என்று சொல்வதை நம்ம பார்க்க முடிகிறது. ஏன்னா இவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, அவனிடத்திற்கு போய் அவங்க நகரத்தை விட்டு அவங்க எல்லாம் எங்க போறாங்க, வனாந்தரத்துக்கு போறாங்க. பட்டணத்தை விட்டுட்டு அவங்களுடைய அன்றாட வேலையை விட்டுட்டு தேவாலயத்துல போய் பலி செலுத்துறதை விட்டு எங்களுக்கு வனாந்தரத்துல இருக்கிற அந்த காரியத்தை பார்க்கணும்னு சொல்லி வரக்கூடிய மக்களாக. அது மாத்திரமில்ல, அவங்க என்ன பண்றாங்க, தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு, அதாவது ஒரு உண்மையான மனம் திரும்புதல் பண்ண முடியுது. அவங்க என்ன, எல்லாருக்கும் முன்னாடி தேவனுக்கு முன்பாக நாங்கள் பாவம் செய்தோம் என்று சொல்லக்கூடிய அறிக்கை செய்யக்கூடியதா. 32வது சங்கீதம் 5வது வசனம் என்ன காட்டுகிறது, நான் என்னுடைய பாவத்தை அறிக்கை செய்யும் போது கர்த்தர் என்னை மன்னிக்க கூடியவராய் இருக்கிறார் என்று சொல்லக்கூடியது. அதுதான் 1 யோவான் 1:9 பார்க்கிறோம். அதே மாதிரி நீதிமொழிகள் 28:13 என்ன, பாவ அறிக்கை என்ன பண்ணுது, நம்மளை இரக்கத்துல கொண்டு போய் சேர்க்குது என்று சொல்லக்கூடியதா. அப்போ ஒரு எழுப்புதல் எதுல ஆரம்பிக்குதுன்னா, நம்மளுடைய பாவ அறிக்கையில் ஆரம்பிக்கிறத ஒழிய நம்ம செய்யக்கூடிய ஒரு காரியத்துல இல்ல. ரெண்டாவது என்னன்னா, அவங்க எல்லாரும் யோர்தான் நதியில அவனால் ஞானஸ்நானம் பெற்றார்கள். தாங்கள் சுத்தமானதற்கு ஒரு அடையாளமாக ஒரு புது தொடக்கம் எனக்குள்ள தொடங்குது என்று சொல்லக்கூடியதாக, அதாவது மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்தானம் என்று சொல்வதற்காக, நாங்க என்ன வரப்போகிற ரட்சகரை ஏற்றுக்கொள்ளுகிறோம் என்று சொல்வதற்காக. இந்த யோர்தான் நதி ரொம்ப ஒரு அருமையான காரியம். ஏன்னா இஸ்ரவேல் தேச மக்கள் யோர்தான் நதியை கடந்துதான் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதுக்கு வந்தாங்க. அதே மாதிரி இவங்களும் வனாந்தரத்திலிருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேவனுடைய காரியம் நிறைவேறுவதற்காக வந்தார்கள் என்று சொல்லும் விதமாக. சரி, இதனால இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? அதாவது நீங்க முதல்ல கர்த்தர்ட்ட ஒரு உண்மையாக, நீங்க நேர்மையாக பாவ அறிக்கை செய்யறவங்களா வர வேணும். அதாவது ரகசியமா இல்ல. ஏன்னா இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, வனாந்தரத்துல திரளான ஜனங்கள் வர்றாங்க, யூதேயா பட்டணத்தார் எருசலேம் நகரத்தார் எல்லாரும் வர்றாங்க. அப்ப அவங்க என்ன, எல்லாருக்கும் முன்பாகத்தான பாவத்தை அறிக்கை செய்யறாங்க. அப்ப பாவ அறிக்கை என்பது வெட்கப்பட வேண்டிய விஷயம் இல்ல, மாறாக அது விடுதலை செய்யக்கூடிய காரியம் என்பதை நம்ம மிக தெளிவாக புரிஞ்சு கொள்ளணும். ஆனா அதே சமயத்துல நான் இன்னொரு காரியம் ரொம்ப அழுத்தமா சொல்ல வேண்டியது என்னன்னா, நீங்க தேவனை சந்திப்பதற்கு உங்களுடைய இடத்தை விட்டு உங்களுக்கு எது வசதியான இடம், கம்ஃபர்ட் ஜோன் சொல்றோம் இல்லையா, அதை விட்டு நீங்க கர்த்தரை சந்திப்பதற்கு ஆயத்தமாக வேண்டும். இப்ப நீங்க ஒரு நிமிஷம் யோசிங்களேன், ஒருவேளை அந்த காலகட்டத்தில் யோவான் ஸ்நானகன் பிரசங்கம் பண்ணும்போது நீங்க எருசலேம்ல இருந்தீங்கன்னா, எருசலேம் பட்டணத்தை விட்டுட்டு யூதேயால உள்ள வனாந்தரத்துக்கு நீங்க போயிருப்பீங்களா? யோசிச்சு பாருங்க.
யோர்தான் நதிக்கு பக்கத்துல இருக்க வனாந்திர பகுதிக்கு போயிருப்பீங்களா? என்ன சொல்லியிருப்பீங்க? அண்ணே, தேவாலயம் இங்க இருக்கு, கர்த்தருடைய பிரசன்னம் இங்க இருக்கு, ரபா இங்க இருக்கிறாரு, இங்கதான் எல்லாம் ஆராதனை நடக்குது, இங்கதான் பலி செலுத்துறோம், இங்கதான் எல்லாம் பண்றோம் அப்படின்னு சொல்லக்கூடியதா. ஆனா இந்த மக்கள் என்ன பண்ணாங்க? அவங்க பட்டணத்தை, தங்களுடைய காரியங்களை எல்லாம் விட்டு விட்டு நாங்கள் கர்த்தரை சந்திக்க வேண்டும் என்று சொல்லக்கூடியதா. அப்ப எனக்கு அருமையானவர்களே, ஆவிக்குரிய ஒரு எழுப்புதல் எப்ப தெரியுமா வரும்? நீங்க உங்களுடைய வசதியான இடத்தை விட்டு வெளியே வரும்போதுதான். செய்வோமா? வல்ல பிதாவே, இதோ அவர்கள் எல்லாவற்றையும் விட்டு விட்டு ஆம், நாங்கள் தேவனை சந்திக்க வேண்டும் என்று வனாந்திரத்திற்கு வந்தது போல, இன்றைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற மக்களும் ஆண்டவரே தங்களுடைய வசதியான வழி விட்டு உம்மை எங்கு சந்திக்க முடியும் என்று சொல்லி ஏங்கி வந்து சந்திக்கிறவர்களாய் இருக்க எங்கள் தேவன் கிருபை பாராட்டுங்க. மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம். குட் நைட்.